புஷியை தாண்டி வேற உலகமே கிடையாது. புஷியா தாவேகாவான தாவேகா கலைச்சிடுவான்றார். லாய்க்கே இல்லாதவர்கள் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிற ஒரு பொதுச் செயலாளரா? ஒரு வேலையாக தானே குழு அமைச்சிட்டு போட்டுட்டு கையை நீட்டி அந்த பாட்டுக்கு அப்படி கை நீட்டி நிற்கிறது தான். என்ன மாற்றம்? அதே புஷி, அதே மாவட்ட செயலாளர்கள், அதே காலில் விழுறது, அதே தான். பெர்மிஷன் கிடைக்கல கரூருக்கு போகிறதுக்கு. பர்மிஷன் கேட்டால் தானே கிடைக்கும். பர்மிஷனை கேட்கல. என்னுடைய வழிகாட்டுதல் இப்போ இந்த வரிலாம் தேவையா? இவருடைய வழிகாட்டுதல் தான் இவ்வளோ நாள். அப்போ விஜய் வேற உலகத்தில் இருந்தாரா இவ்வளோ நாளா? நீங்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கிள் சாருன்னு ஓட்டியிருந்தீங்க. 41 பேர் சேர்த்து உங்கள் மேலே பழிய போட்டோன்னு பயந்துட்டீங்க. இப்போ போனார்ல 38 கிலோமீட்டர் பனையூர்லேருந்து மகாபலிபுரம். எவ்வளோ பேர் வந்தாங்க? ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வர்றான் வீரமாக ஓடி ஒழியாமல். பொதுச்செயலை ஓடி ஒழிஞ்சிட்டு வராரு. ஜெயிலுக்கு போன வீரன் காலில் விழுறான். ஓடி ஒழிஞ்ச கோலை நின்றுக்கிட்டு காலில் உழ வைக்கிறார். கட்சியாருக்கு தவழ்ந்த பாடி, அடிமைப்பாடி, அந்த பாடி, இந்த பாடி, டெட் பாடி, இவ்வளோ வெறுப்பு இருந்துச்சா இல்லையா? நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு லீடராக இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்தால் அதற்கு பெரிய இடைஞ்சலாக இருக்க போகிறது விஜய். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் முத்தலிஃப். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கரூர் விவகாரத்துக்கு பிறகு 1 மாதத்துக்கு பிறகு இப்போ தாவேகா ஆக்டிவ் ஆயிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஆக்டிவ் ஆயிருக்காங்களா? இப்போ நிர்வாக குழு அமைச்சிருக்காங்க, அடுத்து பொதுக்குழு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் 1 மாதத்துக்கு அப்புறம் அவங்கள அழைச்சிட்டு துக்கம் விசாரிச்சிருக்காரு. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? சரி, நீங்கள் சொல்கிறீங்க ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு. இங்கேருந்து 41 ஃபேமிலி இவர் இங்கேருந்து படை பரிவாரங்களோட நிர்வாகிகளோட போய் பார்த்துருந்தாருன்னா ஆக்டிவாக இருக்காருன்னு சொல்லலாம். வழக்கமாக இவர் கூட்டு வச்சு பார்க்குற மாதிரி பார்த்தாரு. 38 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அங்கே போனார். இதில் பெரிய ஆக்டிவ் கிடையாது. ரெண்டாவது என்ன, இந்த குழு அமைச்சிருக்காங்க. ஒரு வேலையாக தானே குழு அமைச்சிட்டு போட்டுட்டு கையை நீட்டி அந்த பாட்டுக்கு அப்படி கை நீட்டி நிற்கிறது, அவ்வளோதான். மூணாவது என்ன பண்ணி அந்த குழுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாளர் இல்லை. அப்புறம் முக்கிய நிர்வாகிகள்னு சொல்லிட்டு அதே மாவட்ட செயலாளர், அதே ஆள், அதே எல்லாம். அப்போ என்ன ஆகுது? புதுசாக எந்த மாற்றம் இல்லை. எதுக்குங்க குழு போடுறீங்க சார்? ஒன்றுமே இங்கே செயல்படல சார். அப்படியா? என்ன குழு போட்டிருக்கீங்க சார்? எல்லோரும் மறுபடியும் எல்லாத்தையும் போட்டு ஒரு இது அமைச்சிருக்கோம். அப்போ இதுக்கு முன்னாடி அங்கே செயல்படாத காரணம் என்னங்க? அதே ஆட்கள் நாங்களாம் அங்கே தான் இருந்தோம். என்ன மாற்றம்? அதே புஷி, அதே மாவட்ட செயலாளர்கள், அதே காலில் விழுறது, அதே தான். இல்லை சார், பெர்மிஷன் கிடைக்கல கரூருக்கு போகிறதுக்கு, மண்டபம் கிடைக்கல. பர்மிஷன் கேட்டால் தானே கிடைக்கும். பர்மிஷனை கேட்கலங்க. தாவேகா சார்பாக சொல்கிறது இதுவாக தான் இருக்குது. தாவேகாவில் விஜய் கூப்பிட்டு புஷி கூப்பிட்டு இதுதான் பேசணும்லாம் அங்கே கிடையாது. அவர்கள் வாட்டில் அவங்க இருப்பாங்க. இவங்க பாவம் இங்கே மாட்டிக்குவாங்க. 5 பேரில் உட்காடுறாங்க. திமுக பத்திரிகையாளர் அவரும் திமுக, அரசியல் விமர்சகர் அவரும் திமுக, நெறியாளர் அவரும் திமுக, இது இல்லாமல் தோழமை கட்சியிலேருந்து ஒருத்தர் உட்காருவார், அது விசிக, அதாவது அவரும் திமுக. 5 பேர் உட்காந்துன்னு ஒரு ஆளை போட்டு தாவேகா இல்லாட்டி பாஜக இல்லாட்டி அதிமுக யாராவது ஒரு ஆள் மாட்டிக்குவாங்க. வச்சு செஞ்சு செய்வாங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுவார்? போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, மண்டபம் கிடைக்கல. நான் கேட்குறேன், என்னங்க ஏங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறேன் சார்? யார் சார் சொன்னால்? டிஜிபிகிட்ட கேட்டாங்க சார். டிஜிபி மாவட்ட எஸ்பிட்ட, அதான் முறை, மாவட்ட எஸ்பிட்டு போய் வாங்கிக்கிங்கன்ட்டாங்க சார். சார் நாங்கள் அன்னையிலேருந்து வெயிட் பண்ணுறோம் சார். பர்மிஷன்லாம் எங்கள்கிட்ட கேட்கவே இல்லை சார். மண்டபம் கிடைக்கல, அதனால தான் கேட்பேன் சார். மண்டபம் பிடிச்சி வச்சாங்க சார். மண்டபம் பேரை சொல்கிறேன். மண்டபம் இவங்க விஜயபாஸ்கர்கிட்ட சொல்லி, விஜயபாஸ்கர் ஒரு பிஜேபி ஆளுடைய மண்டபம், அந்த மண்டபத்தை ஓகே பண்ணி லாக் பண்ணி வச்சுட்டாங்க. சொல்லி இங்கே என்ன பிரச்சனைனா ஜான் ஒரு முடிவு எடுத்தார். சார் நீங்கள் போவேணாம், நம்ம இங்கேயே இது பண்ணிட்டு இப்படி கூப்பிடுவோம். இல்லைங்க புஷி அங்கே மண்டபம் பிடிச்சிட்டேன்றாரு, அதெல்லாம் வேணாம் சார், நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் இங்கே வெளியில் இருக்கவங்க அது தெரியாது. அவன் எல்லாம் கேட்டு வெளியேறான். அப்போ இந்த மாதிரி போட்டு சாத்தும் போது என்ன பண்ணுறது? பர்மிஷன் தரல, மண்டபம் தரல. நான் மண்டபம் பேர் சொல்கிறேன் பாருங்கள். நானும் பல இதில் சொல்லிட்டேன். இவர்களுக்கு எங்கேயுமே நீங்கள் மறுக்குன்னா தைரியம் தான் மறுத்துக்குங்கன்றேன். என்ன மண்டபம்? கேஆர்வி மஹால், வேலுசாமிபுரம், ஓனர் பிஜேபி, ஏற்பாடு பண்ணி கொடுத்தது எம்ஆர் விஜயபாஸ்கர். உதவி கேட்டாங்க, பண்ணி கொடுத்தாரு. இன்னொரு மண்டபம் எஸ்கேபி மஹால், திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டில் இருக்குது. அது புக் பண்ணல. மண்டபம் புக் பண்ணிட்டாங்க 2 நாளைக்கு, சனி ஞாயிறுக்கு. இதை புக் பண்ணல, அப்படியே வச்சுருக்காங்க. போலீஸ் பர்மிஷன் கேட்கவே இல்லை. கேட்டுருந்தால் ரெடியாக இருந்திருக்காங்க போலீஸ் கொடுக்குறதுக்கு. ஏன்னா அவங்க இதில் அரசியல் பண்ண விரும்பலை. ஏற்கனவே ரொம்ப போட்டு அடிச்சிட்டோம். அவர் என்டிஏ கிட்டே போயிட்டார். போட்டு இதுலேயும் எதுக்கு வந்தால் வரட்டும், நமக்கு எதுக்குன்ற மாதிரி.
இப்போ கரூர் மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் போய் சந்திச்சுட்டு வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டாரு, அழுதாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேக்கா என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் இதை வந்து பெரிய அரசியலாக ஆக்க விரும்பல. மற்ற அரசியல் கட்சிகளாக இருந்தால் அவங்க ஒரு வீடியோ வச்சு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. எங்கள் தலைவர் வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சதுனால தான் இவ்வளோ நேரம் அவங்கள தனிப்பட்ட முறையில் பார்த்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து தாவேக்காவுக்கு ஒரு ஆதரவு இது மூலமாக கூட பார்க்குறாங்களா? இல்லை இது மூலமாக ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிருக்கா சார் விஜய் மேல? இவர்களுக்கு எதுவும் தெரியாது, அரசியல் பண்ணவும் தெரியாது. ஒரு உயிரிழப்பு நடந்து ஒரு தலைவர் வர்றாரு, அவரை திரும்ப அனுமதிக்கலைன்னு நீங்கள் சொல்கிறாரு. அதை ஒன்றுலாம் திரும்பி இவர் போகிறாரு. ஏர்போர்ட்டில் மைக் போடுறாங்களா இல்லையா? மிகப்பெரிய துயரம் நடந்துச்சு என் வாழ்க்கையில் பார்க்காது. அரசு பாதுகாப்பு ஒழுங்காக கொடுத்துருந்தா இந்த மாதிரி நடந்தே இருக்காது. என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாது. என்னுடைய சொந்தங்கள் உயிரை வந்திருக்காங்க. நான் திரும்பி போனால் போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உடைந்த இதயத்தோடு நான் போகிறேன் சொல்லிட்டு போனால் யாராவது தடுப்பாங்களா? எங்களுக்கு அரசியல் செய்ய ஏதாவது வடிவேல் சொல்லுவானே, வேணாம் இந்த அரசியல் எனக்கு தெரியாது, வரவும் வராது, அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. சரி, 41 பேர் இங்கே கூப்பிட்டீங்கல்ல, அவங்கள எல்லாத்துலேயும் உட்கார வச்சு விஜய் ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய ஒவ்வொரு துக்கத்திலும் நான் பங்கேற்கிறேன். இந்த 1 மாத காலம் நான் எந்த அளவுக்கு உடஞ்சி போயிருந்தேன்னு என்ன நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதான் சொல்லியிருக்காரு, குடும்பத்தை தனித்தனியாக கூப்பிட்டு அப்படின்னு. அதெல்லாம் ரூமில் நான் சொல்கிறது, அரசியல் பண்ணோன்னா ஒரு வீடியோ வச்சு நீங்கள் பத்திரிகையாளர்லாம் உள்ளே விட வேணாம், மேலே வந்து விழுவான். நீங்களே ஒரு வீடியோ இது வச்சு அவுட்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா 100 அவுட்டு கொடுக்கலாம். அவன் வாங்கிட்டு ஒளிபரப்புவான். நீங்கள் தான் இங்கே ஆப்ரேட் பண்ண போகிறீங்க. மிக்சர் போட்டு விஜயை காமிக்கலாமா, யாராவது ஒரு அம்மா கண்ணு துடைச்சாங்கன்னா அதை காமிக்கலாமா, நீங்கள் தான் ரெடி பண்ண போகிறீங்க. நீங்கள் கொடுக்குறது தான் அவுட்டு. இப்போ விஜய் பேச்சு ரெடி பண்ணிக்கிட்டு 1 மாத காலம் நான் என்ன மனவேதனை வந்து எனக்கு தான் தெரியும். உங்களுடைய ஒவ்வொரு இதுலேயும் நான் வந்து பங்கேற்கிறேன். 20 லட்ச ரூபா இழப்பீடு உங்களுக்கு எந்த காலத்தில் ஈடாகாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய ஒரு இதுவாக, ஒரு தாய் மாமனாக, பெரியப்பாவாக, சித்தப்பாவாக, அண்ணாவாக நான் உங்கள் இழப்பில் நான் பங்கேற்கணும்னு நான் இங்கே வரலான்னு நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன். பல காரணங்களால் வர முடியல. உங்களை வர வச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுறேன். நான் எப்போவும் உங்களோட தான் இருப்பேன். என்னை அரசியல் பண்ணி தொடரும். இதை வைத்து என்னை முடக்க நினைத்தால் முடியாது. உங்கள் துணையோட முறியடிப்பேன். பேசிவிட்டு நான் ரூமில் போய் உட்காந்துக்கிறேன், ஒவ்வொருத்தராக வாங்க கன்சல்ட் பண்ணுறேன்னு போக வேண்டியதானே சார்? அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் சார்? இப்போ அந்த என்ன வித்தியாசம்னா, முதல் வித்தியாசம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பேசி அனுப்புகிறீங்கன்னா, இந்த மாதிரி அவுட் வெளியே போகுதுன்னா, நீங்கள் எப்படிப்பட்ட தலைவர், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு அங்கே 41 ஃபேமிலியை தாண்டி தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் நேஷனல் சேனல்லாம் எடுத்து போடுவோம். விஜய் பேசினார், 1 மாதத்திற்கு பின்பு விஜய் மனம் திறந்தார், அவர் மனக்குமுறை கொட்டினார்னு. ஏங்க, காதலும் கட்சி கொள்கையும் சொன்னாதாங்க ஜெயிக்கும். நீங்கள் வாட்டில் கம்முன்னு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. சில பேர்ட்டெல்லாம் மைக்கை கொடுத்தா பிடுங்க முடியாது. அப்போ 5 நிமிஷம் நீங்கள் பேசுறதுல என்ன பிரச்சனை? இத்தனை லகுட பாண்டிகளுக்கு தோணலையா இது? நான் கேட்குறேன், ஏன் தோண மாட்டேங்குதுன்னு கேட்குறேன். தெரியுதா இவங்கள லாய்க்கே இல்லாதவர்கள்னு? ஓடி போய் ஒளிஞ்சிக்கிற ஒரு பொதுச் செயலாளரா? எதை பண்ணாலும் பண்ணிட்டாங்க. என்னங்க பண்ணுவாங்க? ஆக்சிடெண்ட் கேஸுங்க, அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க. நல்லா 5 செட்டு புக்கை எடுத்துன்னு போயிட்டு உட்காந்து ஜாலியாக இருக்கலாம். உனக்கு படிக்கிறதுக்கே தெரியாது, படிக்கிற பழக்கம் கிடையாது. இருந்திருந்தால் புஷி இப்படி இருக்க மாட்டார். சரி, அங்கேயே இது விசாரணை கைதுனா டிவி போடுவோம், டிவியில் படம் போடுவாங்க, ஜாலியாக பார்த்துன்னு கிடக்கலாம். கட்சி தொண்டர்கள்லாம் கொன்னே போடுவேன். என்னை வந்து எவனாவது பார்க்கல, வெளியே வந்தால் வச்சுக்கோன்னா டெய்லி முறை வச்சு செய்ய போகிறாங்க, வந்து பார்க்க போகிறாங்க. ஒரு ஜாமீன் மிஸ் ஆகும். அடுத்து ஹைகோர்ட்டில் இது பண்ணிங்கன்னா அவங்க வெளியே வந்து போகிறாங்க. சிறை சென்று மீண்ட வீரரே வருக வருக அப்படின்னு மாலைலாம் போட்டு சிறையில் என்னது அனுபவங்களும் புக்கு எழுதுகிற அளவுக்கு நீ வந்துட்டு பண்ணலாமா வேணாவா? பண்ணியிருக்கலாம். ஏன் ஓடி வந்தீங்க? இப்போ வந்து தாவேக்கா தலைவர் விஜய்க்கு புஷி ஆனந்த் மேலே நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னும். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உருட்டு. எனக்கு விஜயை பர்சனலாக தெரிந்தவர்களுடைய நட்பு எனக்கு உண்டு. பல விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாது. புஷியை தாண்டி வேறு உலகமே கிடையாது. புஷியா தாவேக்காவான தாவேக்கா கலைச்சிடுவான்றார். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. புஷி ஆனந்த் கட்சி இதுக்கு அந்த மன்றத்துக்கு நடத்துகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இவ்வளோ நாள் புஷி கூட ஒரு பழகிருக்காரு. புஷியுடைய பொலிட்டிக்கல் நாலேஜ் இவருக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை, இவருக்கு பொலிட்டிக்கல் தெரியணும், அது வேறு சிக்கல். அவர் ஒரு கதை சொல்லியிருப்பார் இந்த ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சில், பூக்கதை. இதனை இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு ஒரு திருக்குறள் இருக்குல்ல, அதை சொல்லிட்டு சொல்லுவார். வாழ்க்கையில் ஒருத்தர் வெற்றியாளராக மாறணும்னா யார் அதற்கு தகுதியானவர்கள் என்று கண்டுபிடிச்சி அவங்க கையில் பொறுப்பை படிக்கணும்னு பெருசாக பேசுவார். பேசலை, எழுதி கொடுத்ததை ஒப்பிச்சிருப்பார். அதில் அவர் என்ன சொல்லுவார்னா,
ஒரு முதலாளி பூக்கடை வச்சுருப்பாரு. அந்த பூக்கடையில் ஒரு பையன் நல்லா வேலை செய்வான். ரொம்ப இதுவாக புசியானந்த மாதிரின்னு வச்சிங்களேன், அந்த மன்றான்னு வச்சுக்கிங்க, பூக்கடை மன்றம் நல்லா பார்த்துக்குவான். ஒரு நாள் முதலாளி அந்த ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் பூக்கடையை மூடுறாரு. அவர் பட்டாசு கடை வச்சுருக்காரு, பெரிய பட்டாசு கடை, கட்சின்னு வச்சுக்கிங்க, தாவேகா. உடனே இந்த பையனை கூப்பிட்டு பட்டாசு கடையை பார்த்துக்கான்றாரு. ஆனால் பட்டாசு எல்லாமே வர்றவங்க யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்டால் எல்லா பட்டாசும் நமத்து போய்க்குதுங்க, இது எப்படிங்க வாங்குவாங்கன்றாங்க. என்னையா கதைன்னு கேட்டால், பூ நல்லா வைக்கணும்னு வாடி போவாங்கிறது தண்ணி தெளிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பட்டாசுக்கு தண்ணி தெளிச்சிக்கிறான். முடிஞ்சுதா? புரிஞ்சிருக்கு. இப்போ பொருத்தி பாருங்கள், கரெக்டாக இருக்குதா? அப்போ தப்பு எங்கே இருக்குது? முதலாளிகிட்ட இருக்குது. பூக்கடையில் வேலை செஞ்சவனுக்கு அவனுக்கு நீ ஏதாவது நல்லது பண்ணணும்னா வேறு ஏதாவது உனக்கு என்னப்பா தெரியும், சின்ன பூக்கடை வச்சுக்கப்பா, நான் உனக்கு வச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். பட்டாசு கடைக்கு அது தெரிஞ்ச ஆளை போட்டிருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புஷியே எனக்கு பிடிக்கும், அதனாலேயே நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், எனக்கே தடுமாட்டம். நம்மளுக்கு ஒரு அடி பெருசா விழுந்துருச்சுன்னா அந்த அடி இன்னொரு தடவை படக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஒரு அதுக்கான கட்டமைப்பை சரி பண்ணுவோம்ல சார். அந்த ஒரு கட்டமைப்பை இப்ப விஜய் மறுபடியும் பண்றாரு. அதே பூக்கடையில் வேலை செய்கிற பையனையே தலைமையாக போட்டு ஒரு குழுவை போட்டிங்கன்னா, நான் தான் முதல்ல சொன்னேன், என்ன எதுக்குப்பா குழு அமைக்கிறீங்க, இது வரைக்கும் நடந்தது சரியே இல்லைங்க. ஏன் சரியில்லை? அவங்க இருந்தவங்க யாரும் சரியாக வேலை செய்யல, அதனால புதுசாக குழு. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா சார், என்னுடைய வழிகாட்டுதல் படி நடக்கும் அப்படின்னு. ஏங்க நீங்கள் எல்லாருமே நான் பார்க்குறதுங்கன்னா இந்த மீடியாவில் இந்த கார்டில் போகிறதெல்லாம் எடுத்து டீகோட் பண்ணிகிட்டு இருப்பான். ரமேஷ் என்ன நடக்கிறது, டயர்னால சுற்ற ஆரம்பித்துள்ளது ரமேஷ், அந்த டயரில் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? போன தடவை எம்ஆர்எஃப் டயர் இருந்தது, இந்த தடவை இது ஒன்று நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டு சார், அவர் காரில் போன தடவை இந்த டயர் இருந்ததா, இந்த தடவை எம்ஆர்எஃப் டயர் போட்டுறேன். என்ன இதெல்லாம்? நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய வழிகாட்டுதல் இப்போ இந்த வரியெலாம் தேவையா? இவருடைய வழிகாட்டுதல் தான் இவ்வளோ நாள். அப்போ விஜய் வேறு உலகத்தில் இருந்தாரா இவ்வளோ நாளா? புஷி ஆனந்த் சொல்கிறத என்னுடைய கட்சி நிர்வாகம் தாங்க கேட்குறேன், இவ்வளோ நாளாக விஜய் எங்கெங்க இருந்தார்? அவர் வழிகாட்டுதல் அப்போ நடக்கலன்னு ஒத்துக்கிறாரா? அவர் விட்ட. சரி, உங்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் பண்ணணும்னா முதல்ல புஷியானதை தூக்கிடணும். முதல்ல விஜய் கரெக்டான ஆள் இருந்தாயோ, இந்த பிரச்சனை நடந்தோன்னு எங்கே போன நீ? ஃபோனை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி ஒழிஞ்ச, எங்கே போனேன்? ஒன்றால் என் கட்சிக்கு எவ்வளோ கெட்டப்பெரு தெரியுமா? உன்னை பொதுச் செயலாளரை போட்டுக்கிறேன், சரி அரசியல் தான் பேசுறல, மைக்கை பார்த்தா தலையாடுது, வேறு எதுக்குமே லாய்க்கு இல்லை. சரி கட்சியாவது மானத்தோடு கொண்டு போனேன், ஓடி ஒழிகிறியா? உன்னை வச்சு நானே பண்ணேன். நான் தைரியமாக சொல்லுங்கிறேன், சிஎம் அவர்களே நடவடிக்கை எடுக்கணும், என் மேலே எடுங்க, என் தொண்டர்களை விடுங்கன்னா தைரியமாக நான் வீட்டில் உட்காந்து சொல்லுங்கிறேன். அங்கே போகிறேன், இங்கே வர்றேன், வெளியே உலாத்திக்கிட்டு இருக்கிறேன். நீ ஓடி ஒழிஞ்சு போயிருக்க, நீ என்ன நீ தலைவர்? நீ உன்னை நம்பி நான் என்னத்தை செய்ய முடியும்? நாளைக்கு தனியான தேர்தல் நிற்கிறோம், ஒரு பிரச்சாரம் போகும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வருது, ஒய் ஒய் ஒயின்னு சவுண்டு போட்டு, போலீஸ் தான் பிடிக்க வருதுன்னு ஓடி போயிட்டு நான் எங்கேயா போய் உனக்கு பிடிக்கிறதுன்னு கேட்கணுமா வேணாமா? கேட்டிருக்கணும் சார். அப்புறம் அவர் தலைமையிலே குழு போட்டா அவர் பார்த்து வைக்கிற மாவட்ட செலவு வச்சா துக்கத்தில் இருந்ததுனால இது பெருசா பேசலையா அப்படின்றதும் வைக்கப்படுத்தல சார். சொல்றது ஏதாவது ஒத்து வருதா சொல்லுங்க சார். நம்ம வீட்டில் ஒரு பெரிய துக்கம் நடந்தது. யார் வீட்டில்? அவரு யார் வீட்ல? கரூர்ல நடந்த சம்பவம். கரூர்ல அங்கே உயிரிழந்தவர்கள் யார் உயிரிழந்தா? யார் உயிரிழந்தா? கரூர்ல கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவங்க, அதாவது தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. உயிரிழந்துட்டான். ஆமா, சரி, அவங்களும் தாவேக்காவுடைய குடும்பத்துல ஒருத்தர் தான் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. தன்னோட குடும்பத்துல ஒரு உயிர் போயிடுச்சுன்னா நான் வந்து பேட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு. அப்ப இதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துட்டே இருந்து என்னமா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் துக்கம் தொண்டையை அடிச்சு வார்த்தைகளே வரல, அதனால நான் ப்ரெஸ்ஸை பார்க்கல. கரூருக்கு முன்னாடி நான் எப்படி பார்த்துருந்தேன், இப்போ தெரியுதா அப்படின்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி எப்படி பாருந்தேன்? இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தேன், இப்போ அப்படி தான் இருக்கேன். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நான் அதுக்காக இதை சொல்கிறேன். இந்த மாதிரி பல சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் இதுதான் முதல் முறை. அப்படியா? என்ன பண்ணீங்க புதுசா? அப்படியே இருக்கிறீங்க, மறுபடியும் அப்படியே இருக்கிறீங்க. சரி, நம்ம போட்டு ரொம்ப அடிக்கக்கூடாது, ஏன்னா துக்கத்தில் பாதிப்பில் இருக்கிறாங்க, எல்லாம் டிஎம்கேம் போட்டு அடிக்குது, அதனால் இதை போட்டு பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன்ட்டு அதே ஆளுங்களை தானே போடுறீங்க. ஒரு பெரிய கட்சியுடைய மாநில நிர்வாக குழுக்கு 2 உறுப்பினரை சேர்க்குறாங்க கூட. எப்படி போட்டோம் வச்சுங்க, ஏய் உனக்கு என்ன, எங்கள் கட்சி, நீ வேணால் கட்சி ஆரம்பித்து பண்ணிக்கோ, இதான் பதில். இந்த கீழே ஒரு கட்சி அரசியல்னால் விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க, அதில் என்ன தப்பு ரைட்டுன்னு தலைவர்கள் பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணணும், அதுலேருந்து சரி பண்ணிக்கணும். ஒரு அனலிஸ்ட்டுடைய வேலை அதுதான். அது சொன்னால் எங்கள் கட்சி நாங்கள் பார்த்துக்கணும், நீன்னா அதான் பார்த்தீங்களே. வா பிரச்சாரம்னா பிரச்சாரம் பண்ணுங்கப்பா. ஜெயலலிதாலாம் எப்படி பண்ணாங்க? ஃப்ளைட்டில் இறங்குவாங்க, ஹெலிகாப்டரில் ஏறுவாங்க, அங்கே ஹெலிபேட் இருக்கும், இறங்குவாங்க, காரில் வந்து ஸ்டேஜுக்கு வருவாங்க, பேசுவாங்க, அப்படியே போவாங்க, இன்னொரு இடத்துக்கு போவாங்க. ஒரு நாளைக்கு 5 கூட்டம் முடிப்பாங்கப்பா.
அது மாதிரி பண்ணுங்கள். ரோட் ஷோன்னு என்ன புதுசாக உருவாகின்னு வரீங்க, அந்த டைமுக்கு வர மாட்டேங்கிறீங்க, அப்படியே கூட்டத்தை கூட்டிகிட்டு வர்றீங்க. ஒன்றை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹைவேஸில் எதிர் ரோட்டில் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறான், அடிப்பட்டு செத்தா எவன்? அந்த மாதிரி நடந்து என்ன பண்ணியிருப்பார் இவர்? ஹைவேஸில் எதிர் ரோட்டில் 20-30 பைக் இப்படி இவரை பார்த்துக்கினே ஓட்டின்னு போகிறான். எதிரில் ஒரு லாரிக்காரன் ஓரம் கட்டி நின்றுதான், எங்கே இவங்களை இடிச்சிடுவோமோன்னு சொல்லிட்டு. நடந்துச்சா இல்லையா? ஹைவேஸில் இப்படி போனாலே தப்பு. எதிரில் வர்ற வண்டி ரோட்டில் போகிறானுங்க, இவர் தடுத்தாரா? அவர் நான் கேட்குறேன். நீங்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கிள் சாருன்னு ஓட்டியிருந்தீங்க. 41 பேர் சேர்த்து உங்கள் மேலே பழிய போட்டோன்னா பயந்துட்டீங்க. நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. இது நடக்கலைன்னா இன்னும் அங்கிள் தான் சொல்லிகிட்டு இருப்பீங்க. இதே நெரிசல், இதே ரோட் ஷோ, இதே பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள். 5 தொகுதி பிரச்சாரம்னா மக்கள்கிட்ட போய் சேரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பேசுகிறதுன்னு சொன்னால் உனக்கு என்ன தெரியும்? எங்கள் கட்சி வித்தியாசமான கட்சி. கூட்டம் கூடுறதை பார்த்து பொறாமப்படுறீங்க. அது கூட்டம் அல்ல, கூட்டின கூட்டம். இப்போ போனார்ல 38 கிலோமீட்டரு பனையூர்லேருந்து மகாபலிபுரம், எவ்வளோ பேர் வந்தாங்க? கம்மியாக தான் வந்து. கம்மியாவா? 4 வண்டி சாதாரணமாக போய்க்கிருந்தது. ஏன் வரல யாருமே? சொல்லுங்கள். சார் எல்லாருமே அவருக்கு ஏன் வரல சொல்லுங்கள். அதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் சார். எனக்கு ஏன்னா வர்றதும் வராதும் தீர்மானிக்கிறது புஷி ஆனந்த் இவர்கள் தான். தலைவர் போகிறாரு, ஒரு வண்டி விடாமல் கூடயே வரணும் எல்லாரும் அப்படின்னா எல்லாரும் கூட வந்துட்டு அப்படியே போய் நிற்போம். பார்த்தியா இவ்வளோ கூட்டம் தானாக வராங்க. இப்போ ஏன் வரலன்னா, ஏற்கனவே பிரச்சனை ஆகிறியா, ஒருத்தன் வந்து கொண்டுருவேன், யாரும் வரக்கூடாது, யாரும் வரல. சார் இப்போ தாவேக்காவை டிஎம்கே வந்து டார்கெட் பண்ணுறாங்க, டிஃபேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதிமுக விட அதிகமாக டிவிகேவை டிஎம்கே பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன சார்? அவங்க கொஞ்சம் ஓட்டை வாங்கிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம். இவர் கட்சியை ஆரம்பித்தது திமுகவை வீழ்த்தத்தான். நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு லீடராக இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்தால் அதற்கு பெரிய இடைஞ்சலாக இருக்க போகிறது விஜய். விஜய் ஒரு மாஸ் லீடர். விஜய் ரோட் ஷோ போனால் நானும் ரோட் ஷோ போகிறேன்னு இவர் போனார். எவ்வளோ பேர் இருந்தாங்க? புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கடை தான். கேலிக்குரிய விஷயமா மாறி போச்சு. அதனால் விஜய் ஒழுங்கான அரசியல் பண்ணால் அவர் பெரிய லீடர், அடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு இருக்கலாம். அப்போது விஜய் மேலே இயற்கையாகவே இவர்களுக்கு கோபம் வருது. அந்த கோபத்தோட கோபமாக விஜய் இந்த மாதிரி இந்த ஸ்டாம்பேட் ஆனோடனே அவனை அடிக்கிற அடியில் விஜய் அரசியல் விட்டு ஓடணுன்னு அடித்தாங்க. அவர் அரசியல் விட்டு ஓடாமல் என்டிஏ நோக்கி ஓடிப்பிட்டார். அப்போ இன்னும் பிரச்சனை ஆகிடுச்சுன்னா விஜய்க்கு இயற்கையாகவே ஓட் பர்சன்டேஜ் இருக்குது. அவர்கள் ஒரு 39-40% வச்சுருக்காங்க. ரெண்டும் சேர்ந்துன்னா ஸ்வீப்பு 55%. என்ன ஆவாங்க இவங்க? ஏற்கனவே இவங்க மேலே நல்ல பேர். அப்போ என்ன ஆகும்? ஸ்வீப் வருமா வராதா? அப்போ விஜய் மேலே கோபம் வருமா வராதா? ஏடிஎம்கே எதுக்கு அடிக்கணும்? ஏடிஎம்கே இந்த இடத்துல எப்படி விஜய் பயன்படுத்தி தானே பார்ப்பாங்க. தம்பி வா. இப்போ வரைக்கும் அதுதான் அவங்க கூப்பிட்டுட்டு இருக்காங்க சார். ஆனால் தாவேக்கா சார்பிலேருந்து எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நிர்மல் கூட என்ன சொல்லியிருந்தாரு, எங்களுடைய முடிவு 1 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன இருந்தோமோ அதே தான் இப்போவும் இருக்கும் அப்படின்னு. கூட கூட்டணி என்டிஏ கூட்டணி இல்லைன்னு சொன்னாரா? ஆமாம், அப்படி தான் சொல்லியிருந்தாரு சார். சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள், வார்த்தை கரெக்டாக சொல்லுங்கள். நாங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி எந்த நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இப்போவும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. என்டிஏ கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. நாங்கள் பாஜகவை பாசிச கட்சியாக தான் பார்க்கிறோம். யாரு கூடயும் கூட்டணி இல்லை, தனித்து தான் நிற்போம் அப்படின்னு சொன்னாரா? சொன்னாரு சார். என்ன சொன்னார்? பாஜக பாசிச கட்சி தான், நாங்கள் அவங்க கூட கூட்டணி இல்லை அப்படின்றத தான் சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொன்னார் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லாதீங்க, பொழிப்புரை எழுதாதீங்க. அவர் என்ன சொன்னார்? அவர் அப்படி 1 மாதத்திற்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டில் இருந்தோம். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். நிர்மல்குமார் நல்லா தெரியும் பிஜேபி கூட இவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாருன்னு. யார்? 2-3 சுற்று பேச்சுவார்த்தை போயிடுச்சுன்னு நிர்மல்குமாருக்கு தெரியும். சரி, இன்னொரு வச்சுக்கலாம், பேச்சுவார்த்தையே நடத்தலை. அப்போ நிர்மல்குமார் என்ன சொல்லணும்? பேச்சுவார்த்தையே நடத்தவில்லை அப்படி சொல்லணுமா? இல்லைன்னா பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, ஆமாங்க பேச்சுவார்த்தை நல்லபடியாக போய்கிட்டு இருக்குங்க அப்படி சொல்லணும். இது 2 சொல்கிறதுக்கும் நிர்மல்குமாருக்கு அதிகாரம் இருக்கா? தாவேக்கா சார்பாக சொல்கிறாரு, அதிகாரம் இருக்கா? சொன்னாரா? அப்போ பொறுப்பில் இருக்காருல்ல சார். பொறுப்புலாம் கதையே கணக்கே கிடையாது. இவங்க பொறுப்பெல்லாம் விட்டுருங்க, கட்சியே கிடையாது. இது சும்மா புஷி என்ன நினைக்கிறா அவள் தான். ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வரான், வீரமாக ஓடி ஒழியாமல் அரெஸ்ட் பண்ணிக்கலான்னு அரெஸ்ட் பண்ணிட்டு 15 நாள் ஜெயிலில் இருந்து வரான். பொதுச்செயலை ஓடி ஒழிஞ்சிட்டு வராரு. வந்த உடனே செருப்பை கழட்டி நிற்கிறாரு. ஜெயிலுக்கு போன வீரன் காலில் விழுறான். ஓடி ஒழிஞ்ச கோலை நின்றுக்கிட்டு காலில் உழ வைக்கிறாரு. கட்சியாக நிர்மல்குமார் பேசிகிட்டு இருந்துருவாரா? அப்படியே வெங்கட்ராமனு கட்டம் கட்டின மாதிரி கட்டம் கட்டுருவாங்க. அப்போ இவர்களுக்கு நடக்கிறது தெரியும். இன்னொன்று தெரிஞ்சுக்கிங்க, பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரிலாம் நீண்ட கால அரசியலில் தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் இருக்கிற நேரத்தில் வாய் திறந்து யாரும் சொல்ல மாட்டாங்க.
அப்போ அவர்கிட்ட போய் வடிவேல் வாயில் மைக்க விட்ட மாதிரி விட்டுன்னு இருந்தால் என்ன பண்ணுவார் அவர்? வேறு வடி வைப்பாங்களா சார்? கூட்டணிங்கெல்லாம் போய்கிட்டு இருக்குது, பேச்சுவார்த்தைலாம் போய்கிட்டு இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? ஒரு மாதத்துக்கு முன்னாடி நிலைமையாக அதான். உடனே இங்கே இருக்கிற லகட பாண்டிகளா பார்த்தியா பிஜேபி கூட கூட்டணி இல்லட்டாங்க, அது இருந்தாங்க பார்த்தியா இதை போட்டு காடெல்லாம் போட்டோன்னே நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. பிஜேபியுடன் கூட்டணி இல்லை. யார்? தாவேக்கா அறிவிப்பு. எப்போ அறிவிச்சது? எங்கேயும் அறிவிக்கல. இதான் நிலைமை. அதனால் வேணா அறிவிக்க சொல்லுங்கள். நாங்கள் இவர்களுடன் எங்கேயுமே பேச்சுவார்த்தை நடத்தவில்லைன்னு அறிவிக்க சொல்லுங்கள். நான் மறுநாளே எங்கே வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, யார் கூட நடத்தினாங்க நான் சொல்கிறேன். இப்படி கூட்டணி வச்சாங்கன்னா என்ன மாதிரியான மாற்றம் அடி வந்து திமுகவுக்கு விழும் சார்? ஃபுல் ஸ்வீப் மாறிடும். ஏங்க நீங்கள் 2021 தேர்தலில் ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாரு. இவர் யார்? திருமாவளவன், ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர். அவர் யார்? கே பாலகிருஷ்ணன். ஐயோ இடதுசாரிகள் அவ்வளோ நேர்மையாக இருப்பாங்க. ஐயோ அவர் யார்? முத்தரசன் அதோடு நேர்மையாக இருப்பார். இவர் யார்? போர்வால். வாழை எடுத்தாருன்னா அவள் தான். அதே காங்கிரஸ். ஐயோ அப்படி தானே இருக்குது. இந்த கட்சி ஒளினையா, தூத்துக்குடி துப்பாக்கி சுடு, மூஞ்சிலே வாயிலே சுட்டு ஒளினையா. சாத்தான் குளத்தில் அப்பா பிள்ளை இருப்பாங்க. இந்த கட்சி ஆட்சிக்கே வரக்கூடாது. சிஏஏ, வேளாண் சட்டம் எல்லாம் என்ன பண்ணோம்? ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு. விஜய் ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? விஜய் எங்கே யார் போட்டார்? சிம்பாலிக்காக காமிச்சார், ஞாபகம் இருக்குதா? கருப்பு சவுப் சைக்கிளில் வந்து போட்டார். டீகோடு பண்ணாங்களே, ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குது. அப்போ யாருக்கு போட்டிருப்பாங்க? ரசிகர்கள் எல்லாம். ஊரே இந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது, தவழ்ந்தபாடி, அடிமைப்பாடி, அந்த பாடி, இந்த பாடி, டெட் பாடி, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. ஓட்டு போட்டதுனால தானே சரி இப்போ ஆட்சியில் இருக்காங்க. யார்? திமுக. சரி, அப்போ நான் சொல்கிறேன் கேட்டுங்க. அப்போ ஊரே ஒரு பக்கம் நின்றுச்சு. இவர்கள் வரவே கூடாதுன்னு விரும்புகிறாங்க எல்லாருமே. பத்திரிகையாளர்கள், டாக்டரு, அவன் இவன் யார் இருந்தாலும் இவர் போய் பட்டுக்குவார். விஜய் ரசிகர்கள் 100% போட்டாச்சு. ஏன்னா விஜயை சிம்பாலிக்காக காமிச்சார் எல்லோரும். அப்போ அவங்களுக்கு அரசியல் கட்சியும் கிடையாது இல்லை. அப்போ இயற்கையாக அவங்க எங்கே போட்டிருப்பாங்க? இங்கே போட்டாங்க. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா? இப்போ அந்த ரசிகர்கள் திமுக போடுவாங்களா, விஜய்க்கு போடுவாங்களா? இதான் நான் சிம்பிள் கேள்வி கேட்டேன். இப்போ சொல்லுங்கள், யாருக்கு போடுவாங்க? தாவேக்காக்கு தானே போடுவாங்க. அப்போ திமுகவில் 2021 விழுந்த ஓட்டுகள், விஜய் ஓட்டுகள் முழுவதுமே மொத்தமாக பீத்தேறியப்பட்டு தாவேக்காக வந்துடும். கரெக்டாக? கண்டிப்பாக. இப்போ திமுகவுடைய கோர் ஓட்டை அவர் பிரிக்கிறாரா? சிறுபான்மை மக்கள் போன தடவை எல்லாருமே இந்த சைடு தான் போட்டாங்க. ஏன்னா இந்த சைடு பிஜேபி இருக்குது, சிஐஏ, அதுன்னு இந்த சைடே திரும்பல யாருமே. விஜயின் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லிட்டார் விஜய். அதனால் அவரையும் விட்டார். முழுதுமாக திமுக அப்படியே 100% எடுத்தாங்க. இப்போ விஜய் வந்துட்டார். அவருக்கு விழுமா விடாதா? அப்போ விஜய் அவர்களுடைய ஓட்டுகளை பெரும்பகுதி கோர் ஓட்டுகளை பிரிக்கிறார். ஆன்டி டிஎம்கே ஓட்டுல கோர் ஓட்டை பிரிக்கிறார். சரி, விஜய்க்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டு வேணாம். ஏன்னா 2021 அவங்க 39% வாங்கினாங்க சிறுபான்மை ஓட்டு இல்லாமையே. விஜய்க்கு அவர்கள் டிஎம்கே போட்ட ஓட்டெலாம் எங்களுக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு வாங்கிட்டு ஒரு 15% வச்சுக்கிறார். இப்போ இருக்கிற பிரச்சனை இல்லை, எல்லாம் சேர்ந்து ஒரு 20%, இவங்க 39%. என்ன தான் ஆன்டி டிஎம்கே விட்டாலும் எல்லாம் ஒன்றா போயிட்டால் எல்லா ஓட்டும் அங்கே தான் போகுது. அப்போ எவ்வளோ ஓட்டு, எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் யோசிச்சு பாருங்க. அதனால இப்போ திமுக மொத்தமாக தாவேக்காவை எதிர்க்கிறாங்க. அதனால தான் கோவப்படுறாங்க. நம்மளை அழிக்க வந்த கட்சின்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் அழிக்கிறாங்க. சீமானுக்கு அந்த கோபம் தான். சீமான் வருஷம் பூரா கட்டமைச்சு கொண்டு வரும்போது கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கிறார். 4% பிரிச்சுட்டு போயிட்டார். திமுக, அதிமுக அதை விரும்பாத 3வது ஓட்டு விழணும்ல, அதில் கமல்ஹாசன் பங்கு போட்டுக்கிட்டார். 4% போச்சா? இதை சீமானே சொல்லிட்டார் ஒரு தடவை. இப்போ இந்த 5 வருஷமாக கட்டமைச்சு கொண்டு வர பொழுது விஜய் கட்சி ஆரம்பித்து அதை ஓட்டை பிரிக்கிற வழியும் பண்ணுறாரு. அப்போ சீமானது விஜய் மேலே கோவம் வரமா வராதா? அதுதான் இன்றைக்கி நடக்குது. சரி, அமலாக்கத்துறை டிஜிபிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. இந்த குடிநீர் வழங்கல் துறையில் முறைகேடு நடந்திருக்கு, லஞ்சம் கொடுத்து பதவிக்கு வந்திருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது அமலாக்கத்துறை கடந்த ஏப்ரல் மாதம் இந்தியன் வங்கி லோன் சம்மந்தமான ஒரு முறைகேடு சம்மந்தமாக விசாரிக்க சிபிஐ வழக்கு பதிவில் பொதுவாக அமலாக்கத்துறை நேரடியாக வந்து ரெய்டு பண்ண முடியாது. ஏதாவது ஒரு வழக்கு இருந்தால் அந்த வழக்கை பேஸ் பண்ணி தான் வர முடியும். இதை ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. மூல வழக்கு ஒன்று இருக்கணும். அந்த மாதிரி சிபிஐ பதிந்த ஒரு இந்தியன் பேங்க்கு லோன் சம்மந்தமான முறைகேடில் இடி ரெய்டு பண்ணுது. யாரை? அமைச்சர் நேருடைய தம்பி ரவிச்சந்திரன், அவருடைய இன்னொரு தம்பி அருண் நேரு எம்பி, அவர்கள் வீடுகள், அலுவலகங்கள் எல்லாத்துலேயும் ரெய்டு நடக்குது. இந்த ரெய்டு நடந்துக்கிட்டு இருக்கும் போதே, நடந்து முடிஞ்சு பிறகு டிஸ்க்கு, ஆவணங்கள், அது இதுன்னு ஏகப்பட்டது எடுத்தாங்க. அந்த நேரத்தில் சிபிஐ வழக்கை நீதிமன்றம் குவாஷ் பண்ணுது. குவாஷ் பண்ணால் மூல வழக்கு இல்லைல்ல, அப்போ இனிமேல் இடியால் செயல்பட முடியாது. பேட்டரி ஒரு ஒன்றா எப்படி பொம்மை நின்றுதோ அந்த மாதிரி சிபிஐ ரெய்டு அதுக்கப்புறம் போக முடியாது. அடுத்த கட்டம் அவங்க நகர முடியாது.
அப்போது இந்த வழக்கு அப்படி நின்றது. ஆனால் சிபிஐ செய்த சோதனையில் எங்களுக்கு இந்த வழக்கு அல்லாத சில ஆவணங்கள், ஆதாரங்கள் கிடைத்தது. என்னது? குடிநீர் வழங்கல் வாரியம், அதை அமைச்சர் நேரு கீழே இருக்கிற அந்த இதில் டிபார்ட்மெண்ட்டில் 2500 பணியிடங்கள் நிரப்புவதற்கு நடந்த தேர்வில் முறைகேடு நடந்திருக்கு. 150 பேர் 25 லட்சம் 35 லட்சம் வரைக்கும் கொடுத்து சேர்ந்துருக்காங்கன்னு எங்களுக்கு ஆதாரம் கிடச்சிருக்கு. அந்த ஆதாரத்துக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு, செல்ஃபோன் இது, அந்த பேச்சுகள், மற்ற விஷயங்கள் எல்லாம் அந்த ஆதாரங்களை உங்ககிட்ட கொடுக்குறோம். நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இதற்கான வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு PML ஆக்ட் 66/2. அது என்னென்னா, ஈடிக்கு எப்போ கிடைக்கிற ஆதாரத்தை, இந்த மாதிரி கிடைக்கிற ஆதாரத்தை சகோதர அமைப்பு வேறு ஒரு, இப்போ ஐடிக்கோ இல்லை சிபிஐக்கோ இல்லை யாருக்காவது கொடுத்து அந்த ஆக்ட் கீழே விசாரிக்க சொல்லலாம், கோர்றதுக்கு உரிமை இருக்குது. அந்த அடிப்படையில் கேட்டிருக்காங்க, பரிந்துரைச்சிருக்காங்க. நேரு நேற்று மறுத்திருக்கார். முறைப்படி நடந்திருக்கு. 1 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. அதில் 2500 பேர் நியமனம் பெற்றிருக்காங்க. அந்த நியமனத்தையே எதிர்த்து யாரும் எந்த ஆட்சேபமும் தெரிவிக்கலை. எல்லோரும் முறைப்படி நடத்தப்பட்டிருக்கு. பல்கலைக்கழகத்தில் தேர்வு நடத்தி தான் முறைப்படி பண்ணியிருக்கோன்னு அவர் சொல்கிறார். இதில் என்ன கேள்வி வரும்னா, கொடுத்த ஆதாரங்கள் இருக்குல்ல, இடி கொடுத்துருக்காங்கல்ல, 66/2 கொடுத்துருக்காங்கல்ல, அதன் பேரில் டிஜிபி விசாரணைக்கு உத்தரவிடணுன்றது வரும். ஒருவேளை உடலை 1 மாதம் 2 மாதம் ஆகுதுன்னா யாராவது பொதுநல வழக்கோ அல்லது ஈடியே கூட போகலாம். நாங்கள் அந்த மாதிரிலாம் கொடுத்தோம், இவர் அதில் குறைந்தபட்சம் விசாரணை கூட நடத்தலை அப்படின்னு போகலாம். அப்போ அவர்கள் இல்லைங்க நாங்கள் விசாரணை நடத்தணும், இது வழக்கு போகிறதுக்கு தகுதியானது இல்லை. இப்போ நாமம் பட்ட பேசினார்ல பொன்முடி, அவர் மேலே வழக்கு கொடுத்து என்ன சொன்னாங்க? எஃப்ஐஆரை போடல. ஏன் போடலன்னா, நாங்கள் விசாரித்தோம், அதற்கு வழக்கு பதிவு செய்வதற்கான முகாந்திரம் இல்லாதனால. அது முகாந்திரம் இல்லையா? ஒழுங்காக போய் வழக்கு பதிவு பண்ணிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க கோர்ட்டு. அந்த மாதிரி கோர்ட்டு நாளைக்கு இவங்க வந்து நாங்கள் வழக்கு பதிவு செய்த முகாந்திரம் எதுவும் இல்லை அப்படின்னா கோர்ட்டு ஏற்றுக்கலாம். இல்லாட்டி அது இல்லையா, ஒழுங்காக போய் பண்ணு, இல்லையா சிபிஐ விசாரணை உத்தரவிட்டுருவேன் அப்படின்னும் பண்ணலாம். அதனால் இதுக்கு வந்து சிபிஐ, இது அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தை கொளுத்தி போட்டிருக்குது. இது எப்படி பெருநெருப்பாகி வெடிக்குமா அல்லது வழக்கம் போல் புஷ்வானமாகுமான்னு வருங்காலங்களில் தான் தெரியும். செந்தில் பாலாஜி அளவுக்கு இந்த விஷயம் அதிகமாக பேசப்படும் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. இப்போ தேர்தல் சமயத்தில் இது திமுகவுக்கு எப்படி பெரிய நெருக்கடி. இந்த விஷயத்தை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து விட மாட்டாங்க. இந்த விஷயத்தை அவரே டிஜிபியே விசாரணைக்கு உத்தரவிடலைனாலும் நீதிமன்றத்தை நாடுவார்கள். அதனால் அடுத்தடுத்து தொல்லைகள் வரும். நீதிமன்றம் தலையிட்டு வழக்கு பதிவு செய்ய சொன்னால் இடி உள்ளே வரும், ரெய்டுகள் எல்லாம் பண்ணுவாங்க, சிலர் கைது செய்யப்படும், நடத்தலாம். அதனால் இது வந்து திமுகவுக்கு ஒரு சிக்கலை தான் உண்டாக்கியிருக்குன்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு மேலோட்டமாக அது இல்லை இது இல்லைன்னு சொல்லலாம், அறிக்கையெல்லாம் விடலாம். அமலாக்கத்துறை எதிர்கட்சி மேலே ஏவுகிறார்கள் அதெல்லாம் சொல்லலாம். ஆனாலும் சட்ட ரீதியான ஒன்று இருக்குல்ல. இப்போ செந்தில் பாலாஜி பாவம், அவர் பாருங்க பழி வாங்குறாங்க. ஆனால் சட்டம் அப்படி இல்லையே. உச்சநீதிமன்றத்தில் போய் நான் மைலார்ட் ஹார்ட் பேஷண்ட்டு, நான் சர்ஜரி பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இது கொடுக்குன்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க? அந்த ஜட்ஜி, உங்கள் நோயெல்லாம் நான் படித்து பார்த்தேன், கொஞ்சம் மாத்திரை கொஞ்சம் இது இருந்தாலும் சரியாகும், அதெல்லாம் ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. ஏன்னா PML ஆக்டில் ஜாமீன் கிடைக்காது, ட்வின் கண்டிஷன் சொல்லுவாங்க. அதை சரி பண்ணால் தான் கிடைக்கும். நீங்கள் நிரபராதின்னு நிரூபிக்கப்படணும், கோர்ட் அதை ஏற்றுக்கணும். பல விஷயங்கள் இருக்காதுல்ல. லாஸ்ட்டில் ஓகான்னு ஒரு நல்ல மனுஷன் வந்தார். அவர் வந்து ஏன்பா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 21 பிரகாரம் ஒரு மனிதனை நீண்ட நாட்கள் முடக்கி வைக்கக்கூடாது, அந்த அடிப்படையில் நீங்கள் தப்புலாம் நான் சொல்ல வரல, நீ நடத்து, ஆனால் நீண்ட ஆண்டுகள் சிறையில் வைக்கக்கூடாது, அந்த அடிப்படையில் நான் ஜாமீன் கொடுக்குறேன்னு கொடுத்தார் ஓகா. அதனால் இதுதான் பிரச்சனை. சட்டம் வேறு, அரசியல் வேறு. அரசியலாக இவங்க என்னென்னா பேசிக்கலாம், சட்டன்றது வேறு. சமகால அரசியலை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.